உங்கள ரொம்பவே காயப்படுத்தின ஒரு உறவை விட்டு வெளியே வந்த பிறகும் ஏன் உங்க மனசு திரும்ப திரும்ப அவங்களையே தேடுது? இந்த குழப்பமான ஆனா ரொம்ப முக்கியமான கேள்விக்கான பதில தான் வாங்க நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். அப்பாடா! எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு, கடைசியா நீங்க அந்த உறவ விட்டு வெளிய வந்துட்டீங்க. நிஜமாவே சொல்றேன், அது எவ்ளோ பெரிய தைரியமான முடிவு தெரியுமா? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அந்த முடிவே இல்லாத சண்டைகள்? அந்த குழப்பங்கள், ஒரு நொடி உச்சகட்ட அன்பு, அடுத்த நொடிய உதாசீனம், அந்த கலவையான சிக்னல்கள் எல்லாம் ஞாபகம் இருக்கா? உங்க மனச மொத்தமா புரட்டி போட்ட அந்த எமோஷனல் ரோலர் கோஸ்டர், எல்லாமே முடிஞ்சதுன்னு ஒரு வழியா நெனைச்சீங்க. எல்லாம் சரிதான். ஆனா அப்போ ஏன் நடுராத்திரி 1 மணிக்கு தனிமையா இருக்கும்போது உங்களுக்கு இன்னும் அவங்க ஞாபகம் வருது? இவ்ளோ வலிய கொடுத்த ஒருத்தர உங்க மனசு ஏன் இன்னும் விடாப்பிடியா தேடிட்டு இருக்கு? வாங்க, இதுக்கான காரணத்தை நாம வெளியே எங்கேயும் தேடவே வேண்டாம். பதில் நம்ம மூளைக்குள்ளேயே தான் இருக்கு. ஆமா, காதலுக்கும் அந்த காதல் முறிவுக்கும் பின்னால இருக்கிற அறிவியல முதல்ல நாம புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். முதல்ல ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. கணிக்கவே முடியாத எதுவுமே ஒரு போதை தான். யோசிச்சு பாருங்க, ஒரு ரிலேஷன்ஷிப்ல 100% வலியும் கஷ்டமும் மட்டுமே இருந்தா அதுலேருந்து வெளியே வர்றது ரொம்ப ஈஸி. ஆனா இந்த மாதிரி நச்சு உறவுகள் அப்படிப்பட்டது இல்லையே. உளவியல்ல இதுக்கு ஒரு பேர் இருக்கு, இடைப்பட்ட வலுவூட்டல், அதாவது இன்டர்மிட்டன்ட் ரெயின்ஃபார்ஸ்மெண்ட். சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு பரிசு எப்ப கிடைக்கும்னு தெரியாது, ஆனா கண்டிப்பா கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்கும்ல. அப்போ நாம அதுக்காக இன்னும் தீவிரமா முயற்சி பண்ணுவோம். கரெக்டா? சூதாட்ட மிஷின்கள் எல்லாம் நம்மள கட்டி போடுறதுக்கு இதே தந்திரத்தை தான் பயன்படுத்துது. இப்போ அந்த ஒப்பீட்ட பாருங்க, உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரியும். ஒரு ஸ்லாட் மெஷின்ல அடுத்த ஜாக்பாட் எப்போ அடிக்கும்னு தெரியாத ஒரு பதட்டம் இருக்குமே, அதே தான் இங்கேயும் நடக்குது. அன்பு எப்போ கிடைக்கணும்னே தெரியாததால, அது கிடைக்கிறப்போ நம்ம மூளையில டோபமைன், அந்த சந்தோஷத்தை கொடுக்குற கெமிக்கல் அப்படியே உச்சத்துக்கு போகுது. அதனால அந்த சின்ன சின்ன நல்ல தருணங்களே ஒரு போதை மாதிரி ஆகி நாம அதையே திரும்ப திரும்ப துரத்த ஆரம்பிச்சிடுறோம். ஆக, இங்க நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான். நீங்க மிஸ் பண்றது அந்த நபரை மட்டும் இல்ல, நீங்க அந்த கெமிக்கல் ரோலர் கோஸ்டருக்கு அடிமையா இருந்திருக்கீங்க. இப்போ அதிலிருந்து வெளியே வரீங்க. இது ஒரு டீடாக்ஸ் மாதிரி தான். அதனால கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா விஷயம் வெறும் கெமிஸ்ட்ரியோட முடியலங்க. நம்ம மனசோட ஆழத்துல வேற சில சக்தி வாய்ந்த பிணைப்புகளும் இருக்கு. நம்ம மிஸ் பண்றது வெறும் நினைவுகளை இல்ல, அதுக்கு மேல சில உளவியல் முடிச்சுகளை தான். இதத்தான் டிராமா பாண்டுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா, நெருப்பு வைக்கிறவங்களே தண்ணி ஊத்தி அணைக்கிற மாதிரி தான். யாரு நமக்கு வலிய தர்றாங்களோ அவங்களே அந்த வலிக்கு மருந்தாவும் இருக்கும்போது ஒரு வினோதமான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு இணைப்பு உருவாகிடும். இந்த சுழற்சி எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க. ஸ்டெப் 1, அவங்க மூலமா ஒரு வலி, ஒரு மன அழுத்தம் ஏற்படுது. உடனே ஸ்டெப் 2, அவங்களே வந்து ஆறுதல் சொல்றாங்க, சரி பண்றாங்க. அப்ப நம்ம மூளை என்ன நினைக்கும்? வலியையும் அதுக்கு கிடைக்கிற அந்த ஒரே ஆறுதலையும் ஒன்னா கனெக்ட் பண்ணி பார்க்கும். இந்த சுழற்சி திரும்ப திரும்ப நடக்கும்போது அவங்க இல்லாம நம்மால இருக்கவே முடியாதுங்கிற ஒரு ஆழமான சார்பு நிலை, ஒரு டிபெண்டன்சி உருவாகிடுது. இங்க இன்னொரு ஆழமான உளவியல் உண்மையும் இருக்கு. பல சமயம் நாம மிஸ் பண்றது அந்த உறவோட யதார்த்தத்தை இல்ல, அது மட்டும் நல்லபடியா இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்னு நாம கற்பனை பண்ணி வச்சிருந்தோமே அந்த பொட்டென்ஷியலை தான். நம்ம மனசு ஒரு திறமையான எடிட்டர் மாதிரி எல்லா கெட்ட நினைவுகளையும் கட் பண்ணிட்டு அந்த சில நல்ல தருணங்களை மட்டும் திரும்ப திரும்ப ஸ்லோ மோஷன்ல ஓட்டி காட்டும். அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி உறவுகள்ல நாம அந்த நபரை மட்டும் சார்ந்திருக்க மாட்டோம். நம்ம அடையாளத்தோட ஒரு பெரிய பகுதியவே அவங்க கூட இணைச்சிருப்போம். உங்க அன்றாட பழக்கங்கள், உங்க உலகம் எல்லாமே அந்த உறவை மையமா வச்சுதான் சுழன்றிருக்கோம். இப்போ அந்த உறவு இல்லாதப்போ நீங்க அந்த நபரை மட்டும் இழக்கல, உங்களோட ஒரு பாகத்தையே இழந்த மாதிரி உணர்றீங்க. அந்த வெற்றிடம் தான் தாங்க முடியாத ஒரு ஏக்கமா மாறுது. சரி, இவ்ளோ நேரம் நாம ஏன் இப்படி உணர்றோம்னு பார்த்தோம். இப்போ இதுல இருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு பார்க்கலாம். புயல்ல இருந்து அமைதிக்கு மாற முதல்ல அன்புனா என்ன, அது நிஜமா எப்படி உணர வைக்கும்னு நம்ம மறுபடியும் வரையறைக்க பழகிக்கணும். ஆணித்தரமா நீங்க நம்ப வேண்டிய ஒரு விஷயம், ஆரோக்கியமான அன்பு முற்றிலும் வேற மாதிரி இருக்கும். இந்த ஒப்பீட்ட பாருங்களேன். நச்சு உறவுகள் எப்பவுமே ஒரு புயல் மாதிரி, தொடர்ச்சியான ஒரு பதட்டம், எப்போ என்ன நடக்குமோங்கிற பயம், முள்ளு மேல நடக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். ஆனா ஆரோக்கியமான அன்பு அது ஒரு அமைதியான கடல் மாதிரி. அது உங்களுக்கு பதட்டத்தை இல்ல, அமைதியை கொடுக்கும், பாதுகாப்பா உணர வைக்கும். உங்க மதிப்பை நீங்களே சந்தேகப்படுற நிலையை உருவாக்காது, இருக்கிற மதிப்பை இன்னும் பலப்படுத்தும். அதனால அடுத்த முறை உங்களுக்கு அந்த ஏக்கம் வரும்போது ஒரு நிமிஷம் நிறுத்தி உங்களையே இப்படி கேட்டுக்கோங்க, நான் மிஸ் பண்றது அந்த நபரையா இல்ல அந்த நாடகத்தையும் அந்த தீவிரமான உணர்ச்சி கொந்தளிப்பையுமோ? சரி, குணமடைதலுக்கான பாதை எப்படி இருக்கும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அது ஒரு நேர்கோடு கிடையவே கிடையாது. சில நாட்கள் நீங்க ரொம்ப வலிமையா ஃபீல் பண்ணுவீங்க, சில நாட்கள் ஐயோ மறுபடியும் இடத்துக்கே வந்துட்டோமேன்னு தோணும். அது ரொம்ப இயல்பான ஒரு விஷயம்தான்.
இங்க நீங்க மறக்கவே கூடாத ஒரு விஷயம் இருக்கு. அவங்கள நீங்க மிஸ் பண்றதுக்கும் நீங்க எடுத்த முடிவுக்கும் சம்பந்தமே இல்ல. நீங்க எடுத்த முடிவு 100% சரியானது. இந்த ஏக்கம் வரத்துக்கு காரணம் நீங்க ஒரு கல் இல்ல, உணர்வுகள் இருக்கிற ஒரு மனிதர், அவ்வளவுதான். வருஷக்கணக்கா இருந்த ஒரு பிணைப்பு ஒரே நாள்ல அறுந்து போகாது இல்லையா? கடைசியா இந்த ஒரு வாக்கியத்தை உங்க மனசுல ரொம்ப ஆழமா பதிய வச்சுக்கோங்க. நீங்க அந்த உறவை தவற விடல, நீங்க அந்த உறவிலிருந்து குணமாயிட்டு இருக்கீங்க. ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. உங்களுக்கு நல்லது இல்லைன்னு நல்லா தெரிஞ்சும் ஒருத்தரை நீங்க மிஸ் பண்ணியிருக்கீங்களா? உங்க கதைய, உங்க உணர்வுகளை கீழே கமெண்ட்ஸ்ல பகிர்ந்துக்கோங்க. நீங்க தனியா இல்லைன்னு மத்தவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. உங்க அனுபவம் இதே மாதிரி கஷ்டப்படுற இன்னொருத்தருக்கு ஒரு பெரிய வெளிச்சமா இருக்கலாம். இந்த ஆழமான பகுப்பாய்வு உங்களுக்கு உதவியா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, தேவைப்படுறவங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற உரையாடல்களுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எப்பவும் நினைவில் வச்சுக்கோங்க, நீங்க அமைதிக்கு தகுதியானவர். அடுத்த பகுப்பாய்வில் சந்திக்கலாம்.